கோவை சுதேசி எக்ஸ்போ அண்ட் ஃபுட் கார்னிவல் 2026 கொங்கு மண்டலமே அதிர காத்திருக்கும் பெருநிகழ்வு. பங்கேற்பாளர்கள் நிதியமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பியூஷ் கோயல், தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மதன் ராஜா. நாள் ஆகஸ்ட் 8, 9, 10. இடம் கோவை ரத்தினம் கிராண்ட்ஸ் ஹால், பொள்ளாச்சி சாலை, கோயம்புத்தூர். அனுமதி இலவசம். வணக்கம் ஜெயன். நம்மளுடைய ஆங்கில புத்தகம் ஆப்ரேஷன் சிந்தூர் த அன்டோல்ட் ஸ்டோரி மற்றும் இந்திய இராணுவத்தோடைய த மேக்கிங் த அன்பிரேக்கபிள் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் டாக்குமெண்ட்ரி ரெண்டுமே வர 10ஆம் தேதி ஆகஸ்ட் காலையில் 10:30 மணிக்கு ரத்தினம் கிராண்ட் ஹால் கோவையில் ரிலீஸ் பண்ண இருக்கிறோம். சீஃப் கெஸ்ட் யாரெல்லாம் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியும். மறக்காமல் வாங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா 8, 9, 10 இந்த 3 நாள்லையுமே நம்ம கோவையில் ஒரு மிகப்பெரிய ஸ்வதேஷி மற்றும் ஃபுட் எக்ஸ்போ நடக்குது. அதற்கான முன்னெடுப்புகள் இப்போ கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. ஸோ தயவு செய்து இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி எல்லாரும் ஒன்று கூடி பேசுவோம், சந்திப்போம். இன்னைக்கு நம்ம ஒரு மிக முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். நோட்டாம் நோட்டீஸ் டு ஏர்மேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 5000 கிலோமீட்டருக்கு இந்தியா ஒரு நோட்டாம் கொடுத்தாங்க. ஸோ நோட்டாம் எதுக்கு கொடுக்குறாங்க? ஏதாவது ஒரு ஏவுகணை சோதனை பண்ணும் பொழுது அந்த சுற்றி இடத்துல இருக்கக்கூடிய விமானங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கக்கூடக்கூடிய ஒரு வார்னிங் தான் அது. அந்த வார்னிங்கில் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க, என்ன திடீர்னு இந்தியா டெஸ்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. 4000 கிலோமீட்டர் போகக்கூடிய பேலஸ்டிக் ரக ஏவுகணையான அக்னி 4 நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போது இந்த அக்னி 4 ஒரு 1000 கிலோ எடையுள்ள அணு ஆயுதம் மற்றும் நார்மல் ஆயுதம் ரெண்டுத்தையுமே எடுத்து செல்லக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி வாய்ந்தது. நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் இதற்கான அஃபிஷியல் பதிவை போட்டிருந்தார். MRBMனு சொல்லக்கூடிய மீடியம் ரேஞ்ச் பேலஸ்டிக் மிசைல் அக்னி 4 இந்தியாவோடைய SFC ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் கமாண்ட் மற்றும் DRDO ஒடிசாவில் இருக்கக்கூடிய சாந்திப்பூரில் இருக்கக்கூடிய இன்டகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்ச் ITRல சோதனை பண்ணியிருக்காங்க. நல்லா கவனிங்க, சோதனை செஞ்சது ஏதோ ஆயுதத்தை இப்போ தயாரித்த DRDO நிறுவனம் அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அதை வேலிடேட் பண்ணுறதுக்காக நடத்தப்பட்ட சோதனை கிடையாது. இந்தியாவோடைய அணு ஆயுதத்தை இயக்கக்கூடிய SFC ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் கமாண்ட் இது நேரடியாக பிரதமர் கீழே வரக்கூடிய ஒரு அமைப்பு. இந்தியாவில் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு அணு ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா இந்த SFC அமைப்பு தான் பயன்படுத்துவாங்க. ஸோ அவர் என்ன சொல்லாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐ கங்க்ராச்சுலேட் SFC and DRDO for this textbook mission launch which reaffirmed India's commitment to defend the nation with the state of art technologies அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப முக்கியமானது டெக்ஸ்ட் மிஷன் லான்ச்னா என்ன? ஒரு ஏவுகணை இப்படி தான் பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி நம்ம எழுதக்கூடியது அப்படியே நம்மளுடைய SFC வந்து செஞ்சு காமிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நாம் உறுதி செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சோதனைன்றது வேலிடேட்டட் ஆல் ஆப்ரேஷனல் அண்ட் டெக்னிக்கல் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் பேராமீட்டர்ஸ் அதோட ஸ்பீடு எவ்வளோ, அதோட தன்மை என்ன, எந்த அளவுக்கு போகுது அப்படின்ட்டு. ஆப்ரேஷனல் அப்படின்றது எங்கேருந்து ஏவி எங்கேருந்து நம்ம அதை போகிறோம், அதோடைய வேகம் என்ன, அதோட அக்யூரசி என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அந்த மிசைல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றதுக்கான ரெண்டுமே 100% கேரி அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் கமாண்ட் தான் இதை பண்ணியிருக்காங்க. ஸோ ரஃப்லி இதை எடுத்திங்கன்னா ஒரு 20 மீட்டர் நீளமுடையது, கிட்டத்தட்ட 1000 kg பேலோடு எடுத்துகிட்டு போகக்கூடியது, 1000 kg எடையுள்ள மல்டிபிள் அணு ஆயுதங்களை இதில் எடுத்துகிட்டு போக முடியும். இது ஒரு ரயில் மொபைல் மிசைல். ரயிலில் நீங்கள் இதை மவுண்ட் பண்ணி இந்தியா முழுக்க எங்கேருந்து வேணாலும் இந்த மிசைலை ஏவ முடியும். ஸோ ஏன் ரயில் மொபைல் லான்ச்சர் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இப்போது சில இடங்களில் நம்ம அணு ஆயுதம் வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது நம்மளோட எதிரிகளுக்கும் தெரியும். ஏன்னா இன்றைக்கி சேட்டலைட் தொழில்நுட்பம் ரொம்ப உச்சத்தில் இருக்கக்கூடிய காலம். நீங்கள் மறைச்சு வைக்க முடியாது. அந்த மிசைல் சைலோஸ் வந்து உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். ஒருவேளை அந்த அணு ஆயுதங்களை தாக்கிட்டா எப்படி இந்தியா May 10 ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ கிரானா ஹில்ஸை தாக்கணுமோ அதே மாதிரி இந்த மாதிரியான நம்மளோட அணு ஆயுத கிடங்குகளில் லான்ச் பேட்ஸை தாக்கிட்டாங்கன்னா இந்தியாவால் ஒரு அணு ஆயுத ஸ்ட்ரைக்கை கொடுக்க முடியாது. பட் இது மொபைலாக இருந்ததுன்னா நீங்கள் சேட்டலைட்டை வச்சு ரயிலை வந்து சேஸ் பண்ணி உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுக்குது. கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு காம்போசிட் ராக்கெட் மோட்டர்ஸு, அட்வான்ஸ்ட் எவியானிக்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் லேசர் கைரோ பேஸ்ட் நேவிகேஷன் அப்படின்ற தொழில்நுட்பம் இருக்குது. இந்தியாவுடைய அக்னி 5 மற்றும் MIRV இதுலேயுமே இதை தான் வச்சுருக்காங்க. இந்த அக்னி 4 2வது சோதனை இது. முதல் முறையாக பார்த்தீங்கன்னா 2011 இதை சோதனை பண்ணாங்க.
12வது முறை இந்த சோதனை அப்படின்றது நடந்திருக்கு. இது வந்து யூசர் ட்ரையல், இது வந்து வெப்பன் ட்ரையல் கிடையாது, யூசர் ட்ரையல். இந்த ஆயுதம் ஏற்கனவே அணு ஆயுதத்தை தாக்கி ஏந்தி செல்லக்கூடிய இந்த ஆயுதம் ரெடியாக இருக்கு ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் கமாண்ட் கிட்ட. அதை தான் சோதிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். மியான்மரில் இருக்கக்கூடிய மக்கள் இதை ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க. ஒரு விண்கலம் மாதிரி அதை அப்படியே பறந்து போகக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட மேக் 25 வரைக்கும் போகக்கூடியது. இந்தியாவுடைய மிசைல் ஃபேமிலி, அதாவது அணு ஆயுதங்கள் எடுத்து சொல்லக்கூடிய அக்னி மிசைல் ஃபேமிலியில் மிக முக்கியமான ஆயுதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்னி 4 அப்படின்னு தான். இந்த அக்னி 4 பயன்படுத்தி நம்மளோட எதிரி நாடுகளில் சைனாவில் கிட்டத்தட்ட நம்ம பாதி தூரம் இப்போ எங்கே வேணாலும் போய் இதை தாக்க முடியும். அவங்கள முக்கியமான நகரங்களில், குறிப்பாக எல்லையில் திபெத்தில் இருக்கக்கூடிய சீன படைகளை குறி வச்சு இதெல்லாம் தாக்க முடியும். அதே மாதிரி பாகிஸ்தானில் எந்த மூளை முணுக்கில் இருந்தாலும் இதை போய் இந்த மிசைலை வச்சு நம்ம தாக்க முடியுன்றதை பயன்படுத்துகிறோம். ஓகே, ரொம்ப முக்கியமானது, இது ஒரு ஐசோலேட்டடான டெஸ்ட் கிடையாது. ஏன் இது என்ன டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம், எதுக்கு டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம், இப்போ ஏன் பண்ணாங்க அப்படின்றது தான் ஒரு மிக முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் மெசேஜுமே இருக்குது. இது இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் டிட்டரன்ஸை சிக்னல் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு. சமீபத்தில் நம்ம ஒரு வீடியோவில் பார்த்தோம் ஏற்கனவே, ஒரு பக்கம் பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் சைனா ஒரு போஷரை கொடுக்குறாங்க, இந்தியாவை நெருக்கிறதுக்கான ஒரு போஷரை கொடுக்குறாங்க. இந்தியா இப்போ என்ன சிக்னல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசியிலேருந்து நாங்கள் வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லாமல் ஒரு மெசேஜை எதிரிகளுக்கு சொல்லுது. அதாவது நாளைக்கு ஒருவேளை 2 front வார் வர மாதிரியான சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்ற போது இந்தியா முதல்ல அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடியதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்கான சோதனை தான் இது. இதை அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க அஃபிஷியலாக யாருமே சொல்ல மாட்டாங்க. நம்மளுடைய முதல்ல பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி அஃபிஷியலாக மாறிடுச்சா? அதுவும் கிடையாது. எதிரிகளுக்கு இந்த சோதனையை பண்ணும் பொழுது எதிரிக்கு ஒரு டைலமாவை நம்ம கொடுக்குறோம். ஒருவேளை நாளைக்கு பாகிஸ்தானும் சைனாவும் சேர்ந்து ஒரு 2 front வாரை ஓப்பன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க பண்ணக்கூடிய அந்த ஆப்ரேஷனல் பிளானிங்கில், ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்கில் இந்த ஃபேக்டர் இருக்கும். ஒருவேளை நம்ம 2 பேர் சேர்ந்து போகும்போது இந்தியா அணு ஆயுதத்தை பயன்படுத்திட்டா, இந்த டவுட்டு, இந்த மனநிலையை கொண்டு போய் வைக்கிறது தான் ஸ்ட்ராட்டஜிக் டிட்டரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கான சோதனை தான் இது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2024 அக்னி பிரைமை சோதனை பண்ணுறோம், பிப்ரவரி 2026 அக்னி 3, செப்டம்பர் 2024, இப்போ ஆகஸ்ட் 2026 அக்னி 4, ஆகஸ்ட் 2025 அக்னி 5, மே 2026 அட்வான்ஸ்ட் அக்னி MIRV கேப்பபிள் மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள். ஒரே நேரத்தில் 15 அணு ஆயுதங்களை போடக்கூடிய ஒரு சோதனையை நம்ம பண்ணுறோம். இது தவிர இந்தியாவுடைய 3வது நியூக்ளியர் பேலிஸ்டிக் மிசைல் சப்மரீனான INS அரிதமான 3ஆம் தேதி ஏப்ரல் 2026 கமிஷன் பண்ணுறோம். இது எல்லாத்துக்குமே காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணு ஆயுதம் தான். ஸோ இந்தியா அணு ஆயுதத்தை எடுக்க தயங்காது. 2 front வார்ன்னு நீங்கள் உள்ளே வந்தீங்க, ஒரு மாதிரியான ஒரு போஸ்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா, 2 front வார் அப்படின்றது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இன்றைக்கி எல்லா நாட்டுக்குமே ஒரு பெரிய சேலஞ்சு தான். இன்றைக்கி வந்து அது ரொம்ப ஈஸியாக கடந்து போக முடியாது. அப்போ அணு ஆயுதத்தை இந்தியா பயன்படுத்த தயங்காது அப்படின்றதுக்கான சோதனை தான் இங்கே கிளியர் கட்டான மெசேஜை கொடுக்குறோம். இப்போ இந்த இடத்துல INS அரிதமானோட இண்டக்ஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மைல் ஸ்டோன். இதை பற்றி நம்ம டீட்டெயில் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம், பறக்காம பாருங்கள். அதை நம்மளுடைய சி செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டிக்கு ஒரு மிக முக்கியமானது. ஒருவேளை நம்மளுடைய எல்லா அணு ஆயுதங்களும் தாக்கி அழிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம எதிரிங்க, அப்போ எதிரிகளை எப்படி வீழ்த்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆழ்கடல்லேருந்து சப்மரீன்லேருந்து நம்ம அணு ஆயுதங்களை ஏவுவோம். ஸோ இந்த பயத்தை கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்மளுடைய அக்னி சீரீஸாக இருக்கட்டும், ரஃபேல் மற்றும் மிராஜ் மூலியமாகவும் இந்த அணு ஆயுதங்களை ஏவ முடியும். பிரம்மோஸை இன்னும் நம்ம அணு ஆயுத ஏவுகணையாக டிக்ளேர் பண்ணலை, பட் அதுக்குமே அந்த கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் அப்படின்றது கன்சிஸ்டண்ட்டான ஒரு ஐசோலேட்டடாக இல்லாமல் ஒரு கன்சிஸ்டன்ட் மெசேஜை இந்தியா கொடுத்துக்கிட்டே இருக்கு. 2 front வார் அப்படின்றத நினச்சி பார்த்துறாதீங்க அப்படின்றது தான். இப்போது அக்னி 5யோடைய மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இது பாகிஸ்தானுக்கான ஏவுகணை கிடையாது, இது சைனாவுக்கான மெசேஜ் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்தியா, பாகிஸ்தான், சைனாவுடைய மிசைல் ரேஸை பற்றி ஒரு அல் ஜசீராவில் போன வருடம் ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோடது ஏவுகணை சோதனை அப்படின்றது குறிப்பாக அக்னி பாகிஸ்தானுக்கானது கிடையாது, இது சைனாவை நோக்கி தான் அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்னிஜி என்டோன்மெண்ட் செக்யூரிட்டி ஸ்டடி ப்ரோக்ராம் ஏப்ரல் 2026 INS அரிதமான் பற்றி அவங்க சொல்லியிருந்தாங்க. நியூக்ளியர் ட்ரையட் அஸ் கேம் ஆஃப் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஒரு
செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டியோட ஒரு சர்வைவலாக இருக்கக்கூடிய ஒரு நாடு வந்துருச்சு அப்படின்ட்டு, அதே மாதிரி அந்த நோ ஃபர்ஸ்ட் யூஸ் டாக்டரைனை இன்னமும் அவங்க கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கடைபிடிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு திங்க் டேங்க் சொல்லும் பொழுது, இல்லை நாங்கள் வந்து எதிரிகளை யோசிக்க வைப்போம் அப்படின்ற மெசேஜை இப்போ கொடுக்குது. இப்போ சிப்ரி 2026 ரிப்போர்ட் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு வார்த்தையை ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இந்த சென்டென்ஸை கவனிங்க. கண்ட்ரீஸ் ஆர் இன்க்ரீசிங்லி ரிலையிங் ஆன் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நேஷனல் பவர். ஸோ அணு ஆயுதம் எதற்காக எல்லா நாடுகளும் எடுத்தாங்க? இந்தியா ஏன் அணு ஆயுதத்தை கையெடுத்தது? நம்மளோட எதிரிகள்கிட்ட அணு ஆயுதம் இருக்கும் பொழுது நம்ம நாடே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு தற்காப்பு ஆயுதமாக தான் நம்ம இந்த சோதனைகள் எல்லாமே பண்ணோம். இந்தியாவோட அணு ஆயுதம் நம்ம இன்னைக்கு உருவாக்குனதுக்கான காரணம் அதுதான். ஆனால் சிப்ரி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு நேஷனல் பவராக எல்லாரும் ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பவர் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க? இந்த ஆயுதத்தை நான் முதல்ல பயன்படுத்தும் போது தான் அந்த பவரை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் ஒரு சாலிடான மெசேஜை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போது அக்னி 4 எங்கே, அக்னி ஃபேமிலியில் அக்னி 4 எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அக்னி 1 எடுத்திங்கன்னா ஒரு 700லேருந்து 1200-300 கிலோமீட்டர், அக்னி 2 ஆல்மோஸ்ட் 2000 கிலோமீட்டர், அக்னி பிரைம் அப்படின்றது நியூ ஜென்ரேஷன் மிசைல், அக்னி 1 நியூ ஜென்ரேஷன் மிசைல் 1000லேருந்து 2000 கிலோமீட்டர், அக்னி 3 3000 கிலோமீட்டருக்கும் அதிகமாக, அக்னி 4 4000 கிலோமீட்டர் வரைக்குமான ரேஞ்சு, அக்னி 5 5500 கிலோமீட்டருக்கும் அதிகமாக அப்படின்னு இந்தியா சொன்னால் கூட நம்ம வந்து மீடியம் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல்னு சொல்லுவோம். ஆனால் சைனா வந்து 8500 கிலோமீட்டருக்கும் தாண்டி போகக்கூடியது, ஐரோப்பாவை கூட தாக்க முடியும் இந்தியாவால். இவங்க வந்து மிசைல் கண்ட்ரோல் ட்ரீட்டியை முரணாக போகிறாங்க இந்தியான்னு சொல்லி குற்றம் சாட்டியிருந்தாங்க. ஐஎன்எஸ் அரிதமான் அப்படின்றது K-15 ரக ஏவுகணை, K-4 SLBMs ரெண்டுமே வந்து ஏவக்கூடியது. ஸோ அக்னியோடைய 6 அடுத்த மிசைல் இப்போ வெகு விரைவில் வர இருக்குது. இதை தவிர அக்னி MIRVயும் நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு அணு ஆயுதங்கள் எவ்வளோ முக்கியமானது, இந்த அணு ஆயுதத்தை எடுத்துகிட்டு போகக்கூடிய இந்த டெலிவரி மெக்கானிசமாக இருக்கக்கூடிய அக்னி ரக ஏவுகணைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்றது எதிரிகளுக்கான தெளிவான மெசேஜாக தான் நம்ம பார்க்கணும். ஸ்டாண்ட் அலோன் ஐசோலேட்டடான ஒரு சோதனை கிடையாது. உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.